ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்வத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு நல்ல காரசாரமான ஒரு ஆந்திரா ரெசிபி தாங்க, ராஜமுந்திரி சிக்கன் பக்கோடா. டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ராஜமுந்திரி சிக்கன் பக்கோடாவுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நீள் வாக்குல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸ்ல இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன்ல இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சிக்கன் எடுத்துக்கலாங்க. அதுல நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. இப்போ இந்த மாவு முட்டை எல்லாத்தையுமே இந்த சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன்ல எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஃபைனலா இந்த டிஷ்ஷுக்கு முந்திரியை சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு இந்த முந்திரி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு முந்திரி வச்சு கருவேப்பிலை வச்சு சேர்த்து போடுங்க. சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டுறாம இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு செட் அளவுக்கு சிக்கன் பீசஸ போட்டுட்டு நல்லா மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இதே போல மீதி இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபைனலா அதே ஆயில்ல 2 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சு அந்த சிக்கன் மேலேயே போட்டுக்கலாங்க. இப்ப சூப்பரான ராஜமுந்திரி சிக்கன் பக்கோடா செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு சுட சுட சூப்பரான ராஜமுந்திரி சிக்கன் பக்கோடா செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. இந்த ராஜமுந்திரி சிக்கன் பக்கோடா ஆந்திரா ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈவினிங்ல சுட சுட நல்லா காரசாரமா ராஜமுந்திரி சிக்கன் பக்கோடா செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.